வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த T20 வேர்ல்ட் கப்ல 27வது மேட்சான இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான். ஸோ இந்த வேர்ல்டு கப்ல நம்ம எல்லாரும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு மேட்ச் அப்படின்னா இந்த இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த மேட்ச் நடக்குமா நடக்காதா, இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 நாளைக்கு வரைக்கும் ஒரு கன்ஃபார்ம் பண்ணவே இல்லை, அப்படி இப்படி தான் போயிட்டு இருந்தது. ஸோ இப்போ தான் இந்த மேட்ச் அஃபிஷியலாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஏன் இன்னும் ஒரு நாள் இருக்குது, அதுக்குள்ளே ஏதாச்சும் குளறுபடி பண்ணுறாங்களான்னு நமக்கு தெரியாது. ஸோ என்ன வேணால் நடக்கலாம். ஸோ அதனால் பொறுத்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு இன்னும் ஒரு இது இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா, அந்த ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய வானிலை அறிக்கை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மேட்ச் நடக்கிற டைமில் பயங்கரமான மழை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மேட்ச் ஆரம்பிக்கிறது கொஞ்சம் டிலே ஆகலாம், இல்லை அப்படின்னா ஓவர்ஸ் கம்மி பண்ணி வைக்கலாம், இல்லை அப்படின்னா மேட்ச் சுத்தமாக நடக்காம கூட போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வானிலை அறிக்கை நம்மளே பார்த்துருக்கோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பள்ளிக்கூடம் லீவுப்பாங்க, அன்னைக்கு வெயில் அடிக்கும். திடீர்னு லீவை விட மாட்டாங்க, அன்னைக்கு மழை வச்சு கொளுத்தும். ஸோ அதெல்லாம் நம்ம இப்படிதான் வரோம் அப்படிதான் வரோம் நமக்கு கணிக்கவே முடியாது யாராலையும். ஸோ மழை வரலாம், வராமல் கூட போகலாம். பட் இந்த மேட்ச் நடந்தால் சரிதான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு மேட்ச்லாம் கிடைக்காது. பட் முன்னே இருந்ததை விட இப்போ இந்த இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு இது குறைஞ்சு போச்சு. ஏன்னா நான்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு பாகிஸ்தான் அப்படிங்கிற டீம் உண்மையிலே கொஞ்சம் நல்லா இந்தியாவுக்கு டஃப் கொடுத்து ஆடுவாங்க. தோத்தாலும் ஏதோ கொஞ்சம் ரன்ல தோப்பாங்களே தவிர, இப்போலாம் இந்தியா இந்த ஏசியா கப்லாம் 3-3 அப்படிங்கிற ஒன் சைடா வின் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அந்த பார்க்கக்கூடிய ஆர்வம் அப்படிங்கிறதே குறைஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம சொல்லணும். பெருசா இது இல்லை. ஸோ இந்த பிச் ரிப்போர்ட்டுகள் இருக்கு. பவுண்டரி லைன் உண்மையிலே பெருசு. ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய கொழும்பு பிச் இந்தியாவில் இருக்க அவ்வளோ பிச்சை விட பெருசு தான். ஆஃப் சைடு லெக் சைடை பார்க்கும்போது 75-74 மீட்டர் போட்டிருக்காங்க. நம்ம இந்தியாவில் தான் 58, 62 இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை பார்க்கும்போது இதுல ஒரு 10-12 மீட்டர் 15 மீட்டர் பெருசா தான் இருக்கு. அதே போல ஸ்ட்ரெயிட்ல 84 மீட்டர் போட்டிருக்காங்க. இந்தியால 72-74 தான். இங்கேயும் ஒரு 10-12 மீட்டர் எக்ஸ்ட்ரா தான் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஒரு லோ ஸ்கோர் அசிஸ்ட் பிச்சா தான் இருக்கு. இந்த பிச்சில் எதிர்பாராத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்லாம் நடந்திருக்கு. சின்ன டீம்லாம் நல்லா வின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 6 மேட்ச் இந்த ஸ்டேடியம்ல இந்த வேர்ல்டு கப் நடந்திருக்கு. ஓவராலாக நிறைய T20 ஆடி இருக்காங்க. நம்ம அதெல்லாம் பார்க்காம இந்த T20 வேர்ல்டு கப் பொறுத்த வரைக்கும் 6 மேட்ச்ல 4 மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ டாஸ் வின் பண்ற கேப்டன் பேட்டிங் ஃபர்ஸ்ட். இன்னைக்கு இந்தியாவா இருந்தாலும் சரி, அது நம்மளுடைய பாகிஸ்தானா இருந்தாலும் சரி, டாஸ் வின் பண்ணா பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்து ஒரு 160ல இருந்து ஒரு 170 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணிட்டாங்கனாலே ஒரு டிஃபெண்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் 2 டைம் வின் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரே 163 தான். ஸோ இந்த 163 அடிச்சுட்டே 4 மேட்ச்ல அந்த டீம் வின் பண்ணியிருக்காங்க. ஹை ஸ்கோர் பாகிஸ்தான் அண்ட் லோ ஸ்கோர் ஓமன். இந்த கிரவுண்ட்ல பாகிஸ்தான் ஆல்ரெடி 2 மேட்ச் ஆடிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு இது இருக்கும். எப்படிதான் இருந்தாலும் ஒரு 2-3 மேட்ச் ஆடும்போது அந்த பிச்சை பத்தி ஓரளவுக்கு ஒரு இது கிடைக்கலாம் அவங்களுக்கு. ஸோ அது ஒரு லைட்டா ஒரு அட்வான்டேஜ் இருக்கலாம். அடுத்ததான் இந்தியாவோட பாசிபிள் 11 நம்ம பார்க்கலாம். ஸோ இந்தியாவோட பாசிபிள் 11 பார்க்கும்போது ஓப்பனிங் ஆடுறது நம்மளுடைய சஞ்சு சாம்சனும் இஷான் கிஷான் தான் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அபிஷேக் சர்மா 1 or 2 மேட்ச் ஆட மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அதனால 2வது மேட்ச் இன்னைக்கு மிஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து திலக் வர்மா, சூர்யா, பாண்டியா, ரிங்கு, துபே, அக்சர், பும்ரா, சிங், அப்புறம் வருண் சக்கரவர்த்தி. ஸோ இதுதான் இந்தியாவோட ஒரு பாசிபிள் 11 இருக்கும். அதுக்கப்புறம் பாகிஸ்தானோட பாசிபிள் 11 சேம் டீம். லாஸ்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து ஒரு சேஞ்ச் பண்ணாங்க. அண்ட் இந்த மேட்ச் இதே டீம் தான் இருக்கும். ஃபர்கானி, அயூப், சல்மான், பாபர், உஸ்மான், சடாஃப், நவாஸ், அஸ்ரஃப், அஃப்ரிடி, தரிக், அடுத்து அபர் அகமது. இதுதான் இவங்களோட ஒரு பாசிபிள் 11 இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது பேட்டிங் ஆப்ஷன்ஸை பார்த்தாலும் சரி, பவுலிங் ஆப்ஷன் பார்த்தாலும் சரி, நம்ம இந்த ஏசியா கப்ல நடந்த 3 மேட்ச் இருக்கு. அந்த 3 மேட்ச்ல அபிஷேக் சர்மால நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஒருவேளை இன்னைக்கு அபிஷேக் சர்மா உள்ள வர்றாரு அப்படின்னா கொஞ்சம் கவனம், அவர்கிட்ட நம்ம நிறைய இந்தியாவுக்கு சப்போர்ட் கிடைக்கும் நம்ம எதிர்பார்ப்போம். ஏன்னா ஏசியா கப்ல அந்த 3 மேட்சுமே நல்லா ஸ்கோர் பண்ணாரு. அதே போல திலக் வர்மா பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா அந்த 3 T20லையும் நல்லா ஆனார் ஏசியா கப்ல. அதுக்கு அடுத்தபடியா ஹார்திக் பாண்டியாவும் ஏசியா கப்ல பேட்டிங் பிளஸ் பவுலிங் பண்ணி நல்லா ஆடி கொடுத்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் சிவம் துபே
அவரும் வந்து நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாரு. அதே போல அக்சர் பட்டேல் எல்லா மேட்சுமே ஏசியா கப்ல 1ல இருந்து 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. பும்ரா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. வருண் சக்கரவர்த்தி இந்த ஏசியா கப்ல. சோ இது வந்து ஜஸ்ட் வந்து இந்த இப்ப நடந்த 2026 25 ஏசியா கப் லாஸ்ட் இதுல வந்து இந்த ஒரு 1 2 3 4 5 6 இந்த 6 பிளேயர்ஸ்மே அந்த 3 மேட்ச்லயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. சோ அதனால உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான்லயும் ஒரு சில பிளேயர்ஸ் வந்து இந்தியாக்கு அகைன்ஸ்டா விளையாடும் போது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்கான் வந்து உண்மையிலே வந்து ஏசியா கப்ல இந்தியாக்கு அகைன்ஸ்டா நல்ல ஒரு ஆவரேஜ் வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட அஸ்ரஃப் வந்து கொஞ்சம் டீசென்ட்டான பவுலிங் பிளஸ் பவுலிங்லாம் பண்ணாரு இந்தியா கூட. அப்போ ஸோ அதுல வந்து கொஞ்சம் நல்லா இது பண்ணாரு. அதுக்கப்புறம் அஃப்ரிடி ஒரு சில மேட்ச் வந்து விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து அப்பர் அகமது எல்லா மேட்சுமே இந்தியாவுக்கு அகைன்ஸ்ட் விளையாடும்போது மினிமம் 1ல இருந்து 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. ஸோ இந்த 3 பிளேயர்ஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க கம்பேர்ட் டு அதர் பிளேயர்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து நாளைக்கு மேட்ச் இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் எப்படிலாம் போகும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பவுலிங் ஆப்ஷன்ல வருண் சக்கரவர்த்தி, நம்மளுடைய சிங், பும்ரா, அக்சர் பட்டேல், துபே, அதுக்கு அடுத்தபடியா ஹர்திக் பாண்டியா 6 பவுலிங் ஆப்ஷன் வச்சிருக்காங்க. ப்ராப்பரா வந்து ஒரு 4 பவுலிங் ஆப்ஷன் வச்சிருக்காங்க. 5வது ஹர்திக் பாண்டியா இருக்காரு. 6வதா வந்து சிவம் துபே வந்து நமக்கு இருக்கிறாரு. இதுல வந்து இந்த 2 ஸ்பின்னரும் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். யாரு? அக்சர் பட்டேலா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் வந்து வருண் சக்கரவர்த்தி. இந்த 2 ஸ்பின், ஏன்னா இந்த பிட்ச்ல வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து நல்ல விக்கெட் ஸ்கோர் பண்ணுவாங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த காரணத்தினால நான் குறைஞ்சது அக்சர் கிட்ட இருந்து 1ல இருந்து 2 விக்கெட் நீங்க பாகிஸ்தான் பிளேயரை அவுட் ஆகுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே போல வருண் சக்கரவர்த்தி கிட்ட இருந்து 1ல இருந்து 2 விக்கெட் நீங்க வந்து எடுத்து கொடுப்பாருன்னு வந்து நம்ம நம்பலாம். அதே போல பும்ரா எப்பவுமே பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா பும்ரா விளையாடும் போது அவருடைய 4 ஓவர் பவுலிங் பண்ணி 1ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் பாகிஸ்தான் பிளேயர்ஸ் வந்து அவுட் ஆகியிருக்காரு. பும்ரா பால்ல பாகிஸ்தான் பிளேயர்ஸ் ரொம்ப திணறுவாங்க. அதே போல ஹர்திக் பாண்டியா பாகிஸ்தான் வந்துட்டா அவருக்கு என்ன ஆகும் தெரியல, மினிமம் 1ல இருந்து 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. பிளஸ் ஒரு 25ல இருந்து ஒரு 30 ரன் ஆடுறாரு. பயங்கர வெறிய ஆடக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்னா அது ஹர்திக் பாண்டியா தான் இருக்கு. எப்படி வந்து விராட் கோலி ஒரு டைம்ல வந்து நல்லா ஆடுவாரோ, பாகிஸ்தான் வந்து ஆடுவாரோ, அதே போல இப்போ ஹர்திக் பாண்டியா நான் பாக்குறேன். ஸோ இந்த பவுலர்ஸ் கிட்ட இருந்து நான் கண்டிப்பா வந்து 1ல இருந்து 2 விக்கெட்ஸ் வரைக்கும் நான் குறையாம நான் வந்து எதிர்பார்ப்பேன். அதே போல பேட்டிங்னு பாத்தீங்க அப்படின்னா நான் பர்சனலா பாக்குறது திலக் வர்மா கிட்ட விராட் கோலி இருந்த ஒரு வெறி வந்து அவர்கிட்ட இருக்கு. ஸோ குறைஞ்சது ஒரு 30+ ரன் வரைக்கும் வந்து நாளைக்கு பாகிஸ்தான் அகைன்ஸ்டா அடிச்சு கொடுப்பார் நான் கணிக்கிறேன். அதே போல இசான் கிசான் சம ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்காரு. நம்ம டொமஸ்டிக் பார்த்தோம், ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சது இந்தியா டீம்ல, அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு சஞ்சு சாம்சனே ரீப்ளேஸ் பண்ற லெவலுக்கு உள்ள வந்திருக்காருன்னா அப்ப எப்படி ஆடி இருக்காரு நமக்கு தெரியும். ஸோ நல்ல ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து சூர்யாவும் நல்ல ஒரு ஃபார்ம்ல தான் ஆடிட்டு இருக்காரு. அண்ட் ரிங்கு கொஞ்சம் லேட்டா தான் இறக்குவாங்க. அண்ட் சிவம் துபே பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் வந்து இருக்கு. ஒரு அண்டர் வேல்யூட் பிளேயரா நீங்க வந்து பார்க்கலாம். அண்ட் நம்மளுடைய சேட்டா பொறுத்த வரைக்கும் எப்படி ஆடுவார்னு சொல்ல முடியாது. 5 T20 வாய்ப்பு கொடுத்தாங்க நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டா, அதுலயும் ஃபெயிலியர் தான் ஆனாரு. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு வேர்ல்ட் கப்லயும் வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க, அதுலயும் வந்து ஃபெயிலியர் தான் ஆயிருக்கிறாரு. ஸோ இந்த மேட்ச் மேபி ஒரு நல்ல மேட்சா எடுத்துட்டு ஆடுறான்னு பார்ப்போம். பட் ஆனால் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான்ல வந்து பவுலிங் ஆப்ஷன் வந்து சயின்ஸ் அஃப்ரிடி வந்து பவுல் பண்ணுவார். ஸோ அந்த இதனால கொஞ்சம் வந்து திணறது கூட வாய்ப்புகள் தான் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். பட் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இசான் கிசான், திலக் வர்மா, சூர்யா இந்த 3 பேரை கவனமா பார்க்கணும். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் அக்சரு, பும்ரா, வருண், ஒரு ஆல்ரவுண்டர் பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா. இந்த 7 பேருமே நாளைக்கு மேட்ச்ல பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி இந்தியாவுக்கு வந்து சப்போர்ட்டா இருப்பாங்க நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாகிஸ்தான் டீமையும் நம்ம ரொம்ப அண்டர் வேல்யூடா கேவலமா நினைக்க கூடாது. இருந்தாலும் ஒரு டீசெண்டா ஆடக்கூடிய ஒரு டீமா தான் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கு. ஸ்பின்னரை பொறுத்த வரைக்கும் சடாஃப் கான் வச்சிருக்காங்க, முகமது நவாஸ் வச்சிருக்காங்க, தரிக் வச்சிருக்காங்க, அப்புறம் அக்பர் அகமது. ஒருவேளை இந்த இடத்துல வந்து சல்மான் அந்த ஃபாஸ்ட் பவுலர் வந்து ஆடுறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்ச என்னமோ இருக்குன்னு தோணுது. ஏன்னா அவங்ககிட்ட வேற ஃபாஸ்ட் இல்லை. இந்தியாவுக்கு அகைன்ஸ்ட் ஆடும்போது ஃபாஸ்ட் தேவைப்படும். முன்னாடி ஒரு காலத்துலலாம் வந்து பாகிஸ்தான் வந்து ஃபாஸ்ட் பவுலிங் பண்ணி தான் வின் பண்ணியிருக்காங்க. இப்போதான் ஃபுல்லா ஸ்பின்னரா வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால ஃபாஸ்ட் எடுத்துட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் அஸ்ரஃப் வந்து இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா ஏசியா கப்ல நல்லா பவுலிங் பண்ணி விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. இப்போ 2 மேட்சா பவுலிங் பண்ணல.
அண்ட் சயின்ஸ் அஃப்ரிடி முன்ன இருந்த அஃப்ரிடிலாம் கிடையாது. மேக்ஸிமம் வேணா ஒரு விக்கெட் வேணா எடுத்து கொடுப்பாரு, அவ்வளவுதான், அதுக்கு மேலதான் கிடையாது. பட் நவாஸ் வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. மினிமம் ஒண்ணுல இருந்து இந்தியா பிளேயர்ஸ் 2 பேர் அவுட் ஆகி கொடுக்கறது கூட வாய்ப்புகள் இருக்கு. அதே போல அபர் அகமடும் நான் ஏசியா கப்ல பார்த்ததுதான் 1ல இருந்து 2 விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. சடாஃப் கானும் 1ல இருந்து 2 இந்தியன் பிளேயர்ஸ் வந்து அவுட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு. ஏன்னா இந்தியா கண்டிப்பா விக்கெட் விடாம ஆட மாட்டாங்க. லாஸ்ட் நமீபியா மேட்ச்ல எப்படி விக்கெட் விட்டாங்க, அதனால கண்டிப்பா மினிமம் நவாஸ் கிட்ட இருந்து ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். அபர் அகமடு, அதுக்கப்புறம் வந்து அஃப்ரிடி கிட்ட இருந்து, அப்புறம் சடாஃப் கான் கிட்ட இருந்து நம்ம வந்து ஒரு விக்கெட்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபர்கான் அண்ட் அய்யூப் 2 பேருமே ரொம்ப கொஞ்சம் ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா ஃபர்கான் வந்து நீங்க ஏசியா கப்ல அந்த 3 மேட்ச் எடுத்து பாத்தீங்கன்னா எந்த பிளேயர்ஸை விட அவர் தான் அதிகமா வந்து ஒரு ஆவரேஜ் வச்சிருந்தாரு. ஸோ அதனால நான் வந்து ஃபர்கான் வந்து இந்த மேட்ச்ல கொஞ்சம் இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா ஒரு 30 இல்ல ஒரு 25 பிளஸ் ஆச்சு ஆடிடுவாருன்னு தோணுது. அதே போல தான் அய்யூப் வந்து கண்டிப்பா ஒரு 25 பிளஸ் ஆடுவாரு. சால்மனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஒரு 25 பிளஸ் ஆடிடுவாரு. பாபர் நம்ம சொல்ல முடியாது, தப்புன்னு அவுட் ஆகி போற கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா சால்மன் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த வெஸ்ட் இண்டீஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் எல்லாமே நல்லா ஆனாரு. இப்போ இங்க வந்துட்டு ரொம்ப கேவலமான ஒரு பெர்ஃபார்மன்ஸா கொடுக்குறாரு. உஸ்மான் கான் 2 மேட்ச்மே 0. பட் இந்த மேட்ச்ல இந்தியாக்கு அகைன்ஸ்டா கண்டிப்பா அவர்கிட்ட இருந்து நான் வந்து ஒரு 25ல இருந்து 30 ரன் வரைக்கும் எதிர்பார்க்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா 2 மேட்ச் அவருக்கான பொசிஷன் வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. பட் நல்ல இந்த இடத்துல கரெக்டா அவர் இறக்கி விட்டாங்க அப்படின்னா ஒரு 25ல இருந்து 30 ரன் வரைக்கும் அடிச்சு கொடுக்குற வாய்ப்பு இருக்கு. சடாஃப் கான்ட்ட பேட்டிங் பிளஸ் பவுலிங் அப்படிங்கிற 2 அட்வான்டேஜஸும் இருக்குது. ஸோ இதுதான் இன்னைக்கு நாளைக்கு நடக்கக்கூடிய இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்சுக்கான ஒரு சின்ன ப்ரிவியூ மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். யார் யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி மேட்ச்ல இந்தியா பாகிஸ்தான் மேட்சோட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம், நாளைக்கு யார் யாரெல்லாம் அவங்களுடைய டீமுக்கு வந்து நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுவோம் அப்படிங்கிற எல்லாமே நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.